Hi students, welcome to my channel. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல் 7th சம் பார்க்கலாம். சம்ம ரீட் பண்ணிக்கிறேன். A number when increased by 18% gives 236. Find the number. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? சொல்யூஷன் போட்டுட்டு சம்முக்கு போயிடலாம். A number when increased, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இன்க்ரீஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் சைன் போடுவோமா? ஸோ ப்ளஸ் சைன் போட்டாச்சு. சாரி, இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. லெட் எக்ஸ் பி அ நம்பர். சரி, ஓகே. எதோட நம்பர், எதோட 18% இது? எக்ஸோட 18%. ஸோ ஆஃப் த நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப் த நம்பர். ஸோ கிவ்ஸ் 236. நமக்கு இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதான்? 236 கிடைக்குது. சரியாம்மா? இப்போது எக்ஸ் ப்ளஸ் 18% அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? பர்சன்டேஜ்னாவே டிவைடட் பை 100 போடணும் இல்லையா? ஸோ 18% ஆஃப் த நம்பர் அப்படின்றது என்னது? எந்த நம்பர்? எக்ஸ். ஸோ இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 236. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் இது என்ன மல்டிபிள் பண்ணுமா? ஸோ 18x டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கிராஸ் எல்சிஎம் பதிலாக நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் தானே இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸையும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன அர்த்தம்? என்ன வரும்? 100x ப்ளஸ் 1ஐயும் 18xையும் மல்டிபிள் பண்ணால் 18x டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணுவோம். நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 100 ஈக்குவல் டு 236. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 100x ப்ளஸ் 18x 118x டிவைடட் பை 100 வரும். 118x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 236. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இதில் தேவை? எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த நம்பரை அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 236 அப்படியே எழுதிருங்க. இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணலாம்? நம்ம ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட் கொண்டு வந்துக்கலாம். அப்படி கொண்டு வரும்போது எப்படி ஆகும்? டிவிஷனில் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா? ஸோ 100 மேலே வந்துடும், 118 கீழே வந்துடும். 118ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கிறனால 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 5 2s are 10. 1 வராது இல்லையா? ஸோ 2 11 கிட்ட வரைக்கும் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ 5 2s are 10, ரிமைனிங் 1 18. 9 2s are 18. மேலே 1 2 is 2, இங்கே 3க்கு வந்து 1 2 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். 8 2s are 16. ஸோ கீழே என்ன இருக்குது? 59 இருக்குது. இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ ப்ரைம் நம்பர் இங்கே வந்து இது ஈவன் நம்பர். ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால் 59ஐயே வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 19 is 10, 2 9s are 18, 8 ரிமைனிங் 1, 5 2s are 10, 10 plus 1 11. ஸோ இந்த நம்பர் வந்துருச்சு. அப்போ 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுது இல்லையா? ஸோ 159 is 59. நீங்கள் வந்து 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 118 வந்துடுது. ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 2 into 100. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர்? 200. ஸோ அந்த நம்பரை ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா?